இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு தான் அப்பா நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மனசு கஷ்டப்பட்டு சடனா வந்து இறந்துட்டாங்க. மைட் பி ராதா ரவி சார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சார். ஏன்னா அவர் வந்து கட்சியில இருக்கிறாரு. அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யார புடிச்சா வேலை நடக்கும்ன்றது எல்லாமே தெரியும் A to Z சொல்லிட்டு. அப்டின்னு இருக்கும்போது பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம் எல்லாமே இருக்குது. அப்டின்றபோது அவர் என்ன வேணா பண்ணுவார்ல சார். நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட்லேருந்து மேலே வந்து இன்னும் மேலே வரல, அதான் விடல சார் அடிச்சு. அதுக்கு தான் வந்து இல்லைம்மா என்ன சார் இது இப்போ உங்கள் ஒய்ஃப் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, உங்கள் ஒய்ஃப் மேலே ஷாஜி கை வச்சாருன்னா இப்படி தான் சொல்வீங்களா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டார். ப்ரூஃப் கொடுங்க, நீங்கள் தானே பென் கேமரா வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் சார், பென் கேமரா வச்சு நான் அப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருப்பேன் சார் ப்ரூஃப். நான் ஏன் சார் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ் சினிமாவில் 24 கிராஃப்ட் இருக்குது. அதில் ஒரு கிராஃப்ட் வந்து நீண்ட நாளாக ஒரு பஞ்சாயத்துலேயே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள வந்து அந்த சங்கத்தை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா அந்த சங்கத்தில் வந்து பல ஊழல்கள் நடக்குது. அது மட்டுமின்றி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நிறைய நடக்குது. அது என்ன சங்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம டப்பிங் யூனியன் தான். அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவி. அதில் இருக்கிறவர் வந்து செயலாளராக இருக்கிறவர் வந்து கதிரவன் அப்படின்றவர், கதிரவன் பாலு, அவர் தான் செயலாளராக இருக்கார். ஓகேங்களா? இங்கே என்ன அப்படின்னா, அங்கே அந்த டப்பிங் யூனியனில் பல டப்பிங் கலைஞர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு விக்டிமாக இருந்திருக்காங்க. அவங்க அதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த தப்பு தான் மேலே வந்துடக்கூடாதுன்ட்டு அவர் ஏதோ ஒரு சாக்க சொல்லி அந்த டப்பிங் கலைஞரை அங்கேருந்து தூக்கிடுவாங்க. எங்கள் சங்கத்துலேருந்து முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நோட்டீஸ் போய் சேர்ந்துருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல இன்னல்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சந்திச்சிருந்தாங்க. இந்த பெண்களுக்கு ஆதரவாக சில நேர்மையாக இருக்கக்கூடிய டப்பிங் கலைஞர்கள் ஆண்கள் யாருன்னா போயிட்டு அங்கே பிரச்சனையை வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க மேலே எதனா ஒரு அலிகேஷனை போட்டு அவங்களே வந்து அங்கே சங்கத்துலேருந்து தூக்கிடுவாங்க. இது போராத குறைக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பண ஊழல் நிறைய நடக்கும். புரியுதுங்களா? இப்படி அந்த ஊழலில் இப்படி அங்கே ஒரு விக்டமான ஒரு பெண்மணி தான் வந்து சங்கீதா அப்படின்றவங்க, ஒரு இளைஞர் அவங்க. ஓகேங்களா? அவங்க அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனையானோன்னு போயிட்டு ஒரு விக்டிம் ஆகிட்டாங்க. அவங்க போய் கேட்குறாங்க. ஒரு டப்பிங் கலைஞரே, ஒரு ஸ்டுடியோ ஓனரு, அவர் வந்து பிரச்சனை பண்ண ஸ்டுடியோ இன்ஜினியரு பண்ணதுக்கப்புறமா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வருது. அவங்க கேட்குறாங்க, அதுக்கான விடை அங்கே கிடைக்கல. போய் டப்பிங் யூனியன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கேயும் இல்லை. சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு கட்டத்தில் போய் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் டப்பிங் யூனியனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வடபழனி ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது இந்த சங்கீதா என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. அங்கே நாடி அவங்க வந்து கோர்ட்டோட டிரெக்ஷனை வாங்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த எஃப்ஐஆர் 2020 ரெஜிஸ்டர் ஆகுது. யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்யூஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது ஷாஜி அப்படின்றவர் தான். அவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து கேஸ் வந்து நடக்குது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 17th கோர்ட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா நிரபராதி, அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜி மேலே குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் நம்மளோட இணைந்திருக்காங்க சங்கீதா அவர்கள். வணக்கம் சங்கீதா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? கங்க்ராட்ஸுங்க. ஏன்னா அந்த யூனியனில் வந்து ஒரு கேஸ் போட்டு வின் பண்ணது, விடாப்படியாக இருந்து நீங்கள் வின் பண்ணது நீங்கள் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். வாழ்த்துக்களுங்க. நன்றி சார். ஆக்சுவலாக இது வந்து நான் கேஸ் கட்டலாம் நான் படித்தேன். இருந்தாலும் சில கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்சிடென்ட் வந்து 2020 நடந்துச்சு. நீங்கள் அதுக்கு முன்னால் எதனா நடந்திருக்கா? நீங்கள் ரொம்ப நாளாக டப்பிங் யூனியனில் இருக்கீங்க. அதுக்கு முன்னால் எப்பயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு? 2017 வந்து ஷாஜின்றவர் வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே பேசினார். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஒர்க் நிறைய தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவரோட ஸ்டுடியோவுக்கு நான் ஒர்க் போயிட்டு இருக்கும் போது எஸ் நீங்கள் என் கூட உடல் ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயே அவரை கூப்பிட்டு, அண்ணா நான் உங்களை ஒரு சீனியர் அண்ணா மாதிரி தான் பார்க்குறேன், ஸோ அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஓகேம்மா, நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஒன்று நினச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணார். அப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது, வராமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக சாரி கேட்டனால நான் ஒர்க்குக்காக அவர் ஸ்டுடியோவுக்கு வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணேன்.
ஓகே மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை 17க்கு அப்புறமா நீங்கள் உடனே போகிறீங்க, அவர் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டாரு, அப்பாலஜைஸ் பண்ணதுக்கப்புறம் போகிறீங்க, அதுக்கப்புறம் எதனா பிரச்சனை இருந்துச்சா? அதான் சார் ஒரு 4 to 5 months நான் அந்த ஸ்டுடியோ போகல, ஃபோனும் எதுவுமே எடுக்கல சார். அவர் அப்பாலஜைஸ் கேட்ட உடனே இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு உடனே உறுதி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஃபர்தராக ஒரு ஸ்டுடியோக்கு ஒர்க்குக்காக கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து அதுக்கப்புறம் திரும்ப கோவிட் டைமில் வந்து 2020 வந்து அவர் ஸ்டுடியோக்கு நான் நேராக போகிறேன் வாய்ஸ் டப்பிங் பேசுகிறதுக்காக. அப்போது ஏர்லி மார்னிங் கால் ஷீட், நான் மோஸ்ட்லி மார்னிங் கால் ஷீட்லாம் அக்செப்ட் பண்ணிப்பேன், 7 மணிக்கெலாம் போவேன். ஸோ அப்போ போகும்போது டப்பிங் முடிஞ்ச உடனே அவர் வந்து என்னை கொஞ்சம் டார்லிங் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு டப் சூட்குள்ளே வந்துட்டார். ஆனால் எஞ்சி கிளம்புற போது ஷோல்டரில் வந்து கை வச்சு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணணும்னு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஏன்னா யாருமே இல்லை, வேறு என்ன ஆகும் தெரியல. பதட்டத்தில் கத்துனாலும் வெளியே கேட்காது, டப் சூட்டுலேருந்து கத்துனாலும். அதனால் என்ன பண்ணேன், பதட்டத்தில் வந்து ஓடி வந்துட்டேன் கீழே வந்து. அப்புறம் ஓடி வந்தால் டப்பிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேர் கால் பண்ணி, அப்புறம் என் க்ளோஸாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லா கால் ஷீட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து திரும்பியும் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ கால், ஆடியோ கால், நார்மல் கால், வாட்ஸ்அப் ஆடியோ கால், நார்மல் கால், இந்த மாதிரி பண்ணிட்டு கண்டினியூஸாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார், செக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் யூனியனில் வந்து ஃபர்தராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஆமாம். அப்போ கோவிட் காலகட்டனால வந்து யூனியன் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது சார். ஸோ அதனால் நான் கதிரோன் பாலு சார் தான் செக்ரட்டரியாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பேசினதுக்கு எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாரு. மறுநாள் நான் கால் பண்ணி சார்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே நான் சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜி சார்கிட்ட பேசிட்டு வந்திருப்பார் போல். வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, அம்மா நீ இனிமேல் இந்த ஸ்டுடியோக்கு போவேனா, அவரும் இனிமேல் உங்கள் ஸ்டுடியோக்கு கூப்பிட மாட்டார் டப்பிங்க்கு, ஸோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார், அவர் என் மேலே கை வச்சிருக்காரு, இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, பீயிங் ஏ செக்ரட்டரி யூ ஷுட் டேக் சம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு தான் வந்து இல்லைம்மா என்ன சார் இது, இப்போ உங்கள் ஒய்ஃப் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, உங்கள் ஒய்ஃப் மேலே ஷாஜி கை வச்சாருன்னா இப்படி தான் சொல்வீங்களா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டார். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே கால், அதாவது அவங்க சொல்லி நிறைய பேர் இந்த டப்பிங் யூனியன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எனக்கு ஒரே கால், இந்த மாதிரி நான் சொன்னேன் நான் லீகலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கால், நீங்கள் லீகலாக போகக்கூடாது, நிற்காது கேஸு, ப்ரூஃப்ஸ் என்னென்ன இருக்குது காமிங்க, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எங்கே கொடுக்கணுமோ நான் அங்கே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு ஒரே மெயில், நீங்கள் வாங்க யூனியனில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் அனுப்பிச்சாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலை யூனியனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு, நான் வரேன், பட் எனக்கு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வச்சேன் மெயிலில். ஐசிசி கமிட்டி இருக்கா, யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறீங்க, உள்ள இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதெல்லாமே நான் கேட்டேன். உடனே கதிரோன் பாலு சார் வந்து உங்கள் கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு மெயில் மூலியமாகவே அனுப்பிச்சிருக்காரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்புறம் என்னை வேற த்ரெடன் பண்ணார், நீங்கள் வந்து லீகலாக வந்து போனீங்கன்னா நாங்கள் வந்து உன்னை யூனியன்லேருந்து டெர்மினேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். சார் தப்பு பண்ணது ஷாஜி, அவர் நான் விக்டிம், சோ என்ன வந்து டெர்மினேட் பண்ணுவீங்கன்னா என்ன சார் அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து இப்படி மிரட்டறாங்களா, உங்களை வந்து சங்க நீக்கம் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க எனக்கு. நான் சொன்னேன் சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் சார், லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்தரா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணேன் சார். கம்ப்ளைண்ட்டும் எனக்கு முறையாக வந்து ஆக்ஷன் எடுக்கல போலீஸ் ஸ்டேஷனில், ஏன்னு தெரியல. டப்பிங் யூனியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் ஷாஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நான் 1.5 வருஷம் ஆச்சு சார் எனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. ஈவன் தோ எனக்கு வந்து லோயர் கோர்ட்டோட ஆர்டர் இருக்குது ஃபைல் த எஃப்ஐஆர் சொல்லிட்டு, பண்ணல. ஸோ நான் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு 3 ஆர்டர். லோயர் கோர்ட் போவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் போவேன். ஹை கோர்ட்டில் நான் பெட்டிஷன் போட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு போலீஸ்கிட்ட இருந்து கால் வரும், மேடம் இந்த மாதிரி ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, ஏன் மேடம் நான் லோயர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஃபைல் த எஃப்ஐஆர் சொல்லிட்டு, இன்னும் ஃபைல் பண்ணல, நீங்கள் ஹை கோர்ட்டில் போட்டோம்னா அடுத்த நிமிஷம் எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வேன். நான் எதாக இருந்தாலும் என்னோட அட்வொகேட்டை பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் அட்வொகேட்டை பேசுவாங்க, சாரும் அதான் சொல்வார், மேடம் எவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்படியே வந்து ஒரு கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு வந்து 2023 அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வருஷம் சார் டிலே சார். விக்டிமாவே கன்சிடர் பண்ணல இந்த போலீஸ்ல கூட இல்ல சார், இல்லவே என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல சார் சுத்தமா. நான் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க சார், வடபழனி ஸ்டேஷன், நான் போவேன் சார், போய் உட்காருவேன், காலைல வர வச்சுட்டு என்ன மத்தியானம் ஈவினிங் நான் இல்லை, ஏன்னா அங்கே வந்து எஸ்ஐ பேரும் ரேணுகா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் பேரும் வந்து ரேணுகா, நான் இல்லை ரேணுகா நீ இல்லை ரேணுகான்னு சொல்லிட்டு என்னை அப்படிதான் 1 வருஷமா அலைய வச்சாங்க. சிஎஸ்ஆர் போட 6 மாதம் சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண 1.5 வருஷம் சார், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் எல்லாமே தப்பு சார், என்னை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை சார். அவங்களா வந்து சார்ஜ் ஷீட் இதை எழுதிட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க சார் கோர்ட்டில் நாங்கள் பார்க்குற போது சார்ஜ் ஷீட் நாங்கள் கொடுக்கவே இல்லை, அவங்களா ஏதோ ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஹைகோர்ட்டில் வந்து ஆல்டர் த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறேன். அப்போது ஹானரபிள் ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ஜ் ஷீட் வந்து நாங்கள் செல்லாது, நீங்கள் 4 பேருமே வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து போய் சீஃப் கொடுங்க, அவங்க முன்னாடி எடுக்கிற இதுதான் வந்து ஃபைனல் சார்ஜ் ஷீட்
அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி லோயர் கோர்ட்டுக்கு வந்து அப்புறம் அந்த ஜட்ஜ் முன்னாடி வந்து நாங்கள் எல்லாருமே சீஃப் கொடுத்தவொன்னு தான் கேஸே வந்து ப்ராசஸ் ஆச்சு. அது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணாமே இருந்தாங்க. ஓகே ரைட்டு. இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யார் யார் பேரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் யார் யார் பேரில் கொடுத்துருந்தீங்க, யார் யார் பேரில் வந்து கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? நான் கம்ப்ளைண்ட் வந்து கதிரவன் பாலு சார் மேலே, அப்புறம் ஷாஜி A1 யாரை கொடுத்தீங்க? ஷாஜி தான் A1 சார். A2 வந்து கதிரவன் பாலு சார். ஆனால் வந்து இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை. ஸோ என் மேலே யார் கை வச்சு என்னை யார் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாங்களோ ஸோ அதனால அவங்க மேலே மட்டும்தான் உடந்தையாக இருந்தவங்க, அதாவது ஒரு தவறை மறைக்கிறதுக்கு போனாங்களே முயற்சி செய்யலாம். இப்போ கதிரவன் பாலுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே வந்து மறைக்கிறதுக்கு பார்த்துருக்கேன். இது வந்து ஒன்றுமே இல்லைன்னு பண்ணுறதுக்கு போனதா, அது கூட துணை இருந்ததுனால அவரும் ஒரு அக்யூஸ்டாக தானே பார்க்க வேண்டியது. ஆமாம் சார், அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப, அதனால தான் வந்து அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எனக்கு இது 1 வீக் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷாஜி வந்து கன்விஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட லாயர் முன்னாடி பேசுறாரு ஃபோனில். கதிர் சாருக்கு தான் கால் அடிச்சாரு கோர்ட்லேருந்து, சைதாப்பேட் கோர்ட்லேருந்து. இந்த மாதிரி அண்ணா கன்விஷன் ஆயிடுச்சு. அதே லாயர் பக்கத்தில் இருந்தார். அவர் தான் என்கிட்ட சொன்னார், கதிருக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க போல, நான் பக்கத்தில் இருந்த மேடம் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் வந்து இல்லை நீங்கள் அவர் ஸ்டுடியோக்கு போகாதீங்க, அவரும் இனிமேல் உங்களை ஒர்க்குக்கு கூப்பிட மாட்டாங்க. நான் சொன்னேன் சார் இது பீயிங் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா சார்னு சொல்லி தான் நான் கேட்டுட்டு, உங்கள் ஒய்ஃப் மேலே கை வச்சா இப்படி தான் பார்த்துட்டு இருப்பீங்களா சார் நான் கேட்டதுக்கு தான் ஃபோனை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவர் பேசவே இல்லை என்கிட்ட. இந்த எஃப்ஐஆரில் வந்து யார் யார் பேர் இப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு? எஃப்ஐஆரில் யார் யார் பேர் ரெஜிஸ்டர்? ஷாஜி சார் பேர் மட்டும் தான் ரெஜிஸ்டர் இருக்கு. பட் கதிரவன் பேர் இல்லை சார். ஓகே ரைட். ஷாஜி மேலே தான் இப்போ கேஸே நடந்துச்சு. இப்போ அந்த கேஸில் வந்து ஜட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஜட்மெண்ட் வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ஷன் ஆயிடுச்சு சார். 6 மாதம் வந்து பிரிசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். ப்ளஸ் வந்து 3 செக்ஷன்ல நாங்க போட்டோம் சார். எனக்கு செக்ஷன்ஸ்லாம் தெரியல, அது சார் அட்வொகேட் சார் தெரியும். ஆமா 3 செக்ஷன்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க சார். போட்டு வந்து கிளியர் ஜட்ஜ்மெண்ட் சார் எல்லாமே வந்து நீங்க அதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருங்க சார் 11ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 31st பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 லைன்ஸ், ஐ ஹேவ் நாட் கன்விக்டட் எனி ராங், ஐ டோன்ட் நோ வெதர் காலிங் எ பர்சன் அஸ் டார்லிங் இஸ் அன் அஃபென்ஸ், ஐ ஓப்பன்லி அண்ட் அன்கண்டிஷனலி ரிகட் ஃபார் தி ஆக்ட்ஸ் and I pray to forgive me சொல்லி அது அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சு. டார்லிங்ன்றது நீங்க யாருமே போறவங்கள கூப்பிட முடியாது. of course. அப்புறம் அடுத்த பாரா பாத்தீங்கன்னா 32nd பாரால however the offenses proved or against a woman and they are social diseases. however the offenses proved or against a woman and they are social diseases போட்டிருப்பாங்க. ஸோ அவர் ஒத்துக்கிறாரு, ஆமாம் நான் இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மேலே வந்து கை வச்சதே ஒரு அஃபென்ஸ். இது வந்து சொன்னேன், அதுக்கு எதனா கேட்டாங்களா ஜட்ஜ்? எதனா அதுக்கு எதனா சொன்னாங்க? கேட்டாங்க சார். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அப்படி சொன்னாலும் வந்து ப்ரூஃப் தான் கோர்ட்ல மெயினா கேக்குறாங்க சார். பட் நீங்க வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்க யாருமே இந்த கேமரா வச்சு பண்ண போறது சொல்லிட்டேன் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து 4 பேர் 40 பேருக்கு முன்னாடி நடக்காது, 4 செவுத்துக்குள்ள தான் நடக்கும். அது வந்து நாங்க 2 பேர் யார் இருக்கோமோ அவங்க தான் வந்து ப்ரூஃப், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம் சார். ஃபர்தரா வந்து அப்பீல் போலாம் தான் பிளான்ல இருக்கும் சார் வந்து. ஆமா. இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஜட்மெண்ட் பார்த்தா 6 months தான் கொடுத்துருவாங்க. 6 months சாட்டிஸ்ஃபேக்டரி அவங்களுக்கு? இந்த மாதிரி ஆளுங்க 6 மாதம் தண்டனை, அதுவும் வந்து ரிக்ரெஸ் இம்ப்ரெஷன் கூட கிடையாது, ஒரு 6 months கொடுத்துருக்காங்க. பட் இவங்கெல்லாம் திருந்துவாங்களா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்ததுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு திருந்த மாட்டாங்க சார், சான்சஸ் ரொம்ப கம்மி சார். பட் நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜட்மெண்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் சார், ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பக்கா சார். ஆனா வந்து எனக்கும் அது ஒரே ஒரு மனம் கஷ்டம் தான். ஃபைண்டிங்ஸ் கரெக்டா இருக்கு. ஃபைண்டிங்ஸ் வந்து நீங்க அப்பீல் போனீங்கன்னா கூட இதை வந்து எடுத்துப்பாங்க, நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் அந்த 6 months அப்படின்றது வந்து அதுவும் இந்த ரிக்ரெஸ் இம்ப்ரெஷன் பண்ணால் கூட பரவாயில்ல. இது வந்து ஒரு நாம்கே வாஸ்தாட்டம் இருந்து இவங்களும் அப்பீல் வாங்கிட்டு ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் எதுனா எடுக்கிறீங்களான்னு தான் கேட்குறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவரும் அப்பீல் போக சான்சஸ் இருக்குது சார். நான் வந்து கண்டிப்பாக போகலாம் தான் பிளான் இருக்கேன். ப்ளஸ் அட்வொகேட் என்னோட சார் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணுவேன் சார் இதை பற்றி. ஓகே ரைட். இப்போ இந்த கேஸ் ஒரு பக்கம் இருக்குது. உங்களை டப்பிங் யூனியனில் இப்போ மெம்பராக இருக்கீங்களா இல்லை உங்களை தூக்கிட்டாங்களா? ஏன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனதுனால நான் கேள்விக்கப்பட்ட வரைக்கும் you have been removed from dubbing union. Are you still a member of dubbing union? எதனா கேஸ் நடக்குதா? டப்பிங் யூனியனில் டெர்மினேட் பண்ணிட்டாங்க சார். அஃப்கோர்ஸ் அவங்க மேலே நம்ம ஏதாச்சும் அலிகேஷன் வச்சோன்னா இல்லை கொஷின் கேட்டோன்னா அவங்களோட வேலை தானே சார். அவங்கள யார் கொஷின் கேட்டாலும் அடுத்த நிமிஷம் தூக்கிடுவாங்க. நீங்கள் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டீங்க, நீங்கள் இதை பண்ணீங்க, நீங்கள் அதை பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஈவந்தோ அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப்ஸும் இருக்காது, அது நமக்கும் தெரியும். ஸோ தூக்கிட்டாங்க சார். தூக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 years ஆக போகுது சார். அதுவும் நான் டெர்மினேஷன் சூட் போட்டிருக்கேன் சார், இன்னும் ப்ராசஸில் இருக்குது சார். அதோட கேஸ் என்ன கண்டிஷனில் இருக்கு சார்? அது வந்து இப்போ தான் 6 months ஆகுது சார் நான் ஃபைல் பண்ணி. அது அவங்க சைடில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணியிருக்காங்க சார். அவங்க சைடில் இன்னும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்கள்.
இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்கிட்ட பர்சனல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டப்பிங் யூனியனில் இருக்க பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட சில பேர்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தெம், அவங்களே வந்து தே ஹவ் பீன் அ விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அலிகேஷன்ஸ். அவங்க செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை அவங்க அலிகேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கவங்க மேலே இன்க்ளூடிங் ராதா ரவி மேலே அவங்க சொல்லியிருக்காங்க. அது பேசுனதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கும், அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் தைரியமாக போய் இப்போ கோர்ட் வரைக்கும் போனீங்க, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாச்சு. இதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ராதாரவி மேலே கிளியர் கட்டாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லணும்னா, கேள்வி கேட்டாலே உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு சின்மையை மிரட்டினாங்க. இன்றைக்கும் சின்மையை வந்து ஷீ இஸ் நாட் இன் டப்பிங் யூனியன். அவங்க இருக்கிறாங்கன்னா கூட அவங்கள வந்து ஷி ஹஸ் பீன் டெர்மினேட்டட். புரியுதுங்களா? நான் என்ன சின்மையை வந்து ஓப்பனாக சொல்ல, அவங்க தைரியமாக பேசுறதுனால நான் அவங்கள பற்றி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சின்மையும் நீங்களும் தான் இது வரைக்கும் விமெனில் வந்து தைரியமாக பேசியிருக்க ஆள். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பேசுனாங்க சார்? ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு போல். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணாங்க. பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பிகாஸ் அவங்க பாவம், அவங்கள அப்புறம் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி எனக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு, எனக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு. அவங்கள நான் தப்பு சொல்ல விரும்பல சார், பிகாஸ் அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இருந்திருக்காது, ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, ப்ளஸ் யாரோட சப்போர்ட்டும் வீட்டில் இருக்காது, எய்தர் த ஃபேமிலி அல்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. அவங்க தான் என்ன சொல்கிறது, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படின்ற போது நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. இந்த வேலையை தவிர அவங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாமல் இருக்கலாம். இதுதான் பொழப்புன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற போது நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது சார். பட் எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க, உங்க மூலியமா நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை சார், பட் எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சு, அது டேம் ஷுர். பட் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு தான் அப்பா நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு சடனாக வந்து இறந்துட்டாங்க. சாரி சார். ஸோ அதான் சார், இறந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் வந்து எந்த தப்பும் பண்ணல சார் இது வரைக்கும். ஸோ நம்ம தப்பு பண்ணல, நான் இது வரைக்கும் விக்டிமாக தான் இருக்கேன். பட் என்ன, நான் என்கிட்ட ஈவன் தோ எல்லா ப்ரூஃப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. பட் நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபுல்லாக வந்து நான் டப்பிங் வந்தேன். ஸோ எனக்கு அந்த பேக்கப் இருக்கிறனால நான் என்ன பண்ணேன், இவங்க நம்மளை வந்து சர்வேல் பண்ண விட மாட்டாங்க. எனக்கும் ஃபினான்ஷியலி ரொம்ப டைட்டாக இருக்குது, பிகாஸ் அப்பா இல்லாதனால. அதனால தான் நான் வந்து ஃபர்தராக வந்து திரும்ப ஐடி வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார். சரி ஓகே அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு பாவம் இல்லை சார், வேலை தெரியாதுல்ல சார், அதனால் நம்ம அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை சார். பட் எவ்ரி ஒன் ஃபைனலி சங்கீதா காட் ஜஸ்டிஸ், எங்கள் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. இனிமேல் எப்படி நடக்கும் தெரியல சார். இனிமேலும் இந்த மாதிரி பண்ணி கூட வந்து திரும்ப சில திருந்தாத ஜென்மங்கள்லாம் இருக்கும், பண்ணுவாங்களா இல்லை எப்படி பயந்து பேக்கப் ஆகிறாங்களா என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து இந்த கேஸில் பார்க்கும்போது, இதை படிக்கும் போதே தெரிஞ்சு அந்த ஜட்மெண்ட் காப்பியில் வந்து மணி எக்ஸ்ட்ராக்ஷன் கோர்ஸ் தான் நீங்கள் பண்ண மாதிரி. பட் அதில் வந்து இல்லை, அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக வந்து அவங்க வந்து ஏர்னிங்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்றது ஸ்பெசிஃபிக். அது வந்து இந்த ஐடி ஒர்க் வச்சு தான் சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா சார் வந்து கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் அப்படின்னு. முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வேறு ஜட்ஜ் இருந்தாங்க, லேடி இருந்தாங்க. அந்த மேடம் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அப்போது ஃபினான்ஷியலி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை மேம் நம்ம இப்போ டெம்பரவரியாக வேறு ஒரு ஜாப் போயிட்டேன் மேம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னா. இப்போ ஜட்ஜு மாறிட்டாங்க சார், வேற ஒரு சார். அவரும் இந்த கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட வந்து, நான் இந்த மாதிரி சொன்னேன். ஸோ அவருக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காம்பன்சேஷன் எதுவுமே கேட்கல என்னோட இதில் வந்து. அப்படின்ற போது அவங்க அந்த அலிகேஷன் வைக்கக்கூடாது. அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ஏதோ பேசணுன்றதுக்காக வந்து பேசியிருக்காங்க. அது ஜட்ஜு கிளியராக வந்து போட்டிருப்பாரு. அவங்க வந்து ஃபினான்ஷியலி இந்த மாதிரி காசு போடுங்க பண நோக்கத்துக்காக வந்து இந்த மாதிரிலாம் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளியரா போட்டிருப்பார் ஜட்ஜ். நீங்க காம்பன்சேஷன் கேட்கலனால கோர்ட்ல வந்து உங்களுக்கு 20,000 15,000 சம்திங் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மென்ட். ஆமா சார் சார் வந்து போட்டிருக்கார் ஜட்ஜ் சார் வந்து. ரைட். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு லீகல் கவுன்சில் ஒருத்தன். யார் அந்த கவுன்சிலுங்க? அவர் பேர் தேவேந்திரன் சொல்லிட்டு சார். சார் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸை வந்து கூட இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராதாரவி மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குல, ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து இந்த ஷாஜி கேஸ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஜெனரல் பாடி மீட்டிங் ஒன்று நடந்துச்சு ஒரு 2 இயர்ஸ்ல. ஆமா சார், நான் அந்த இதுல வந்து क्वेश्चन கேட்டேன்னு சொல்லிட்டு என்ன வந்து அசால்ட் பண்ணாங்க. உங்களையும் உங்க கூட இன்னும் ஒரு பெண் ஒருத்தங்க சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. சோ அவங்க தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என் பக்கத்துல. சோ என்ன அசால்ட் பண்ணாங்க, மேல கை வச்சு. கதிரவனோட தங்கச்சி கவிதான்றவங்க. ஆக்சுவலி கதிரவனும் சாரும் ராதாரவி சாரும் ஸ்டேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இவங்க எல்லாருமே வந்து என்ன தாக்குனாங்க. அந்த 5 பேரும் வந்து தாக்குனாங்க. ஸோ 8 பேர் மேலே 5 செக்ஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அதுவும் வந்து என்னோட சார் அட்வொகேட் அவர் தான் தேவேந்திரன் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த கேஸ். ஆமாம் சார், அந்த கேஸை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். நான் எப்பயுமே போராடுறது தான் என்னோட வேலையாக போயிடுச்சு சார். ஸோ அதையும் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டோம் நாங்கள். போட்டோம் சைதாப்பேட் கோர்ட்டில் போட்டோம். பார்த்தீங்கன்னா பண்டில் காணும், உள்ள கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற பண்டில் காணும் சார்.
கோர்ட்டுக்குள்ள இருக்கிற பண்டல் காணும் சார். ஜட்ஜுக்கு தெரியுமா? ஜட்ஜி வந்து ஆக்சுவலி 6 மாசமா அந்த கோர்ட்ல ஜட்ஜி இல்ல சார். அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜி வந்து உட்கார்றாங்க. அப்புறம் நான் ஒரு இயரிங் போயிட்டு இருக்கேன். பண்டல் காணும் சொல்லிட்டு 8 மாசம் சார். அப்புறம் நான் அடுத்த லெவல் ஹைராக்கியில கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். இவங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்களா அந்த இடத்துல? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தாங்க எஃப்ஐஆர். இப்போ கோர்ட்லேயும் போய் பண்ணுற அளவுக்கு இருக்காங்களா இவங்க? மைட் பி ராதா ரவி சார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சார். ஏன்னா அவர் வந்து கட்சியில் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யாரை பிடிச்சா வேலை நடக்கும்ன்றது எல்லாமே தெரியும் A to Z சொல்லிட்டு. அப்படின்ற இருக்கும்போது பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம் எல்லாமே இருக்குது. அப்படின்ற போது அவர் என்ன வேணா பண்ணுவார்ல சார். நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட்லேருந்து மேலே வந்து இன்னும் மேலே வரல, அதான் விடல சார், அடிச்சு தள்ளிட்டு தான் இருக்கானுங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வேற ஒரு 8 மாதம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு பண்டில் காணும் சார். டெய்லியும் போய் நிற்போம் சார், மாதம் வந்து இயரிங்காக பண்டில் இல்லைன்னு. அப்புறம் எங்களால் முடியல சார், நாங்களும் எவ்வளோ நாள் சார் போயிட்டு இருக்கிறது. ஸோ ஃபர்தராக வந்து நாங்கள் அடுத்த லெவலில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ரிட் பெட்டிஷன் போட்டோம் சார் ஹைகோர்ட்டில். போட்டதுக்கப்புறம் பண்டில் எப்படி வந்ததுன்னு தெரியல சார் கோர்ட்டுக்குள்ள. நீங்கள் ரிட் பெட்டிஷன் போடணும் கூட இல்லை, இங்கே நடக்கல, உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அது தனியாகவே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சைதாப்பேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா CMM கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க சார், எக்மோர். அங்கே தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணோம். அங்கே கொடுத்தோன்னா அங்கேயும் டெய்லியும் ப்ரெஷர் தான், டெய்லியும் கேட்டுட்டே இருந்தாங்க பண்டல் எங்க நான் கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. கேஸ் இவ்வளோ டிலேவா ஃபைல் ஆச்சு. ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் MFன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடி ஜட்ஜு வந்து என்ன வேற ஒரு ஜட்ஜு சார் இருந்தார். அந்த ஜட்ஜு சார் வந்து என்ன த்ரெட்டன் பண்ணாரு. அதாவது என்கிட்ட ப்ரூஃப் கேட்குறாரு, ப்ரூஃப் கொடுங்க, நீங்க தானே பென் கேமரா வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் சார், பென் கேமரா வச்சு நான் அப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருப்பேன் சார் ப்ரூஃப். நான் ஏன் சார் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஜட்ஜு கேட்குறாரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் சார் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து என்ன தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொன்னாரு. ஜட்ஜு வந்து முன்னாடி இருந்த ஜட்ஜு, அந்த கேஸ் ரீச் ஆகிற டைம்ல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்ட டைம்ல ஒரு ஜட்ஜ் இருந்தார் அந்த சார் வந்து. நான் வந்து சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு என்னோட அட்வொகேட் வந்து ஜட்ஜ் ஆர்கியூமெண்ட்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி ஆர்கியூ பண்ணுங்க சார், இப்பதான் சார் ஆர்கியூமெண்ட் முடிச்சு அப்படின்னதுக்கப்புறம் சார் வந்து சொன்னா மேடம் நம்ம வாங்க நம்ம அடுத்த லெவல் போய்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஜட்ஜ் மேலேயும் அலிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கோம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோம் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. ஆமா ரெஜிஸ்ட்ரார் கிட்ட. அதுக்கு இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு சார். அது வந்து பட் ஸ்டில் அந்த ஜட்ஜ் தான் இங்க கண்டினியூ இல்ல அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் வேற கோர்ட்டுக்கு. போயிட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜ் இல்ல அந்த கோர்ட்ல 6 மாசம். அந்த 6 மாசத்துல பண்டல் எங்க போச்சுன்னு தெரியல சார். 6 மாசம் ஜட்ஜ் இல்ல. அப்புறம் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் பண்டல் காணும். ஸோ மொத்தம் ஆல்மோஸ்ட் அதுவும் 1 year ஆயிடுச்சு சார். பண்டல் காணும். எனக்கு ஒன்னே ஒன்று சார், கோர்ட்டுக்குள்ள இருக்கிற பண்டல் எப்படி காணாம போகும்? அப்ப அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பண்டல் கிடைச்சிச்சா இல்லையா? அது ரிட் போட்டோம்னு அடுத்த நிமிஷம் வந்துச்சு பண்டல். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜ் அதுக்கப்புறமா டிலே ஆயிட்டே இருந்தது சார். ஃபர்தரா வந்து நான் என்ன பண்ணா ஹைகோர்ட்ல டைரக்ஷன் போட்டேன். ஜஸ்டிஸ் வந்து வேல்முருகன் சார் கிட்ட வந்துச்சு. அவர் வந்து கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அங்க நான் டைரக்ஷன் போட்ட அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்ல எனக்கு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரியோபன் பண்ணிட்டாங்க கேஸ் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அது இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரிங் வந்து ஜட்ஜ் லீவ்ன்றதுனால சப்மிட் பண்ணாங்களா ரிப்போர்ட் என்னன்னு தெரியல சார். ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்ல இயரிங் வருது சார். நெக்ஸ்ட் மந்த் வராங்களா? எல்லாருமே வராங்களா? இல்ல சார், இன்னும் சம்மன்ஸ்லாம் போகல இல்லையா? ஆமா ஜஸ்ட் ரியோபன் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இது பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னு இனிமே தான் ஃபர்தரா தெரியும் சார் அது என்னன்னு சொல்லிட்டு. மேடம் இப்போ சங்கீதா மட்டும்தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியேற்றிருக்காங்கன்றாங்க. அது உண்மைதான்? அது நிறைய பேர் வெளியில் போனது. ஆமாம் சார், லைனாக எல்லாருமே டெர்மினேஷனில் போயிட்டோம் சார். சின்மயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஜேம்ஸ் சாராக இருக்கட்டும், தாஸ் சாராக இருக்கட்டும், மதியானாவாக இருக்கட்டும், அப்புறமா சுமதின்றவங்க இப்போ ரீசெண்டாக வந்து. ஸோ லைனாக டெர்மினேஷன். ஏன்னா வந்து நாங்கள் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூனியனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பேசுகிறாங்க. யூனியனுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பேசல சார். யூனியன் வந்து பொதுவாக சோ யூனியனை தப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து தான் நாங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இவங்க வந்து யூனியனோட நான் எங்களை வந்து தப்பா அவங்களை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மெம்பர்ஸோட வெல்ஃபேருக்காக இவங்க செய்யல சார். அவங்களோட சுயநலத்துக்காக டப்பிங் யூனியனை வந்து மாத்திட்டு இருக்காங்க சார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரும் கொஸ்டின் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா கேட்டா டெர்மினேட் பண்ணிடுவாங்கல்ல, பாவம் இல்ல சார், என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து. இதான் சார் நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் சங்கீதா. உங்க அட்வொகேட் வந்து சந்திக்கலாமா? கண்டிப்பா சார், வந்திருக்காரு சார், கூப்பிடுறேன் சார். தேங்க் யூ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ தான் சங்கீதா வந்து பேசினாங்க, ஃபுல்லாக சொன்னாங்க. நீங்கள் தான் வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் தான் கவுன்சிலாக இருந்து கேட்டிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்லாம். என்ன சார் அதில் நீங்கள் அதில் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன செக்ஷனில்? சார் முதல் விஷயம் வந்து இது சங்கீதாவுக்கு தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும் சார். ஏன்னா அவங்களோட உண்மையும் உரிமைக்காக பல வருஷம் போராட்டம் வழக்க சார். இது
பல வருஷம் போராட்ட வாழ்க்கையில் கடைசியில் வந்து ஒரு பணபலத்தை எதிர்த்து தனியால் நின்று போராடி ஒருத்தருக்கு வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். பெரிய விஷயம். முதல் பார்க்க செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சார், ப்ளஸ் செக்ஷன் 354D அண்ட் 354A சார். செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக போட்ட செக்ஷன் சார், ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணது. செக்ஷன் 354A அண்ட் 354D பொறுத்த வரைக்கும் அவங்க மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய காரியங்களான வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டிய பண்ணுற அந்த வாட்ஸ்அப் கால்ஸ் ரெகுலராக அவங்களுக்கு நைட் டைமில் மெசேஜ் பண்ணி அவங்க மனதளவில் பாதிக்கப்பட செய்ய காரணங்கள் எல்லாமே. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டோட மோசமானது மென்டல் ஹாரஸ்மெண்ட்ன்றது. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் உடம்புல காயம்பட்டால் கூட வந்து சீக்கிரம் ஆறிடும் சார். மனதால் காயம்பட்டால் அவர் ஆறாது. அந்த உரிமையை வந்து மீட்டெடுக்கும் தான் இத்தனை வருஷம் அவங்க போராட்டம். நீதி இருந்தது, உண்மையாக போராடினா உரிமைக்கு போராடினா கண்டிப்பாக நீதி கிடைக்குன்றது சங்கீதா மேடம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சார். இது எல்லார் வாழ்க்கையிலும் வந்து கண்டிப்பாக நடக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய நீதி சார் இது. ஆமாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நான் படித்து பார்த்தேன்னா என்ன ஒன்று அவங்களே வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா 6 மாதம் தான் அவருக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அந்த 6 மாதம் கூட ரெக்ரெஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கிடையாது, நார்மலாக சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். பட் அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அவங்கள திருத்துமா என்ன அப்படி, ஏன்னா இந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள திருத்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் எதனா அப்பீல் போய் எதனா வந்து ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இதில் ரிவிஷன் போக வேண்டி இருக்குது சார். ஏன்னா வந்து அதில் வந்து தான் செய்தது வந்து குற்றன்ற வந்து ஒருத்து மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆமாம், அந்த மன்னிப்புக்கு அந்த அடிப்படையில் கூட வந்து தண்டனை வந்து குறைச்சி போட்டுக்கலாம். பட் அதில் அதே தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அனைத்து வகையான அபியூஸ்கள் எல்லாமே வந்து ஒரு சமூக நோயின்ற மாதிரி தான் ஒரு தீர்ப்பும் ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு அதில். அப்படின்னு வரும்போது இந்த ஒரு வார்த்தை என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் வந்து ஒருத்தர் திருந்துவார்ன்றது இல்லை. இது மேலும் வந்து அவங்களுக்கு தேவையான தண்டனைகளோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு யூனியன்லையோ சங்கத்தில் ஒரு ஆஃபீஸில் எங்கேயோ வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு முறையான தீர்ப்பு வழங்க சொல்லி நாங்கள் ரிவிஷன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். பரவாயில்ல சார். அதாவது சங்கீதான்னு ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்ச ஒரு உதவி தான் அது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து தோ இட் இஸ் அ ப்ரொஃபஷன்னா கூட ஒரு உதவி செஞ்சீங்க, அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சுன்னும் போது இது மற்றொரு பெண்களுக்கும் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பாடமாகவே இருக்கும். எனவே வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்ஸ். வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு ஒரு நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.